உங்களே யாருக்கு கம்மி வயசு? எனக்கு வயசு 64. தடுமா இங்கே கீழே விழுந்துட்டா எதுவும் பிரச்சனை ஆயிருமோ அந்த மாதிரி பயப்படுறோம். உங்கள் பயம் நியாயமானது தான். ஆனால் அந்த பயம் வேண்டாம். நம்ம அதை எக்ஸசைஸ் பண்ணி நார்மலாக கான்ஃபிடென்ட்டாக நடந்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராகுல். நான் இங்கே அண்ணா நகர், மதுரை அண்ணா நகரில் தான் ஃபிசியோதெரப்பி கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கேன் ஒரு 2 வருஷமாக. கிளினிக் பேர் யூஆர் ஹெல்த். இப்போ நம்ம அங்கே மோஸ்ட்லி நம்ம கிளினிக்கு வர்றவங்க எல்லோரும் முதுகு வலி, கழுத்து வலி அந்த மாதிரி இருக்கவங்க தான் அதிகமாக வர்றாங்க. எல்லாம் 50 வயசுக்கு கீழே இருக்கவங்க. அது போக நான் வீட்டுக்கும் என் டைம் கிடைக்கிறப்ப வீட்டுக்கும் போய் ஒரு சிலருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். அந்த மாதிரி இருக்கவங்க 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க. வயசானவங்களுக்கு இந்த பக்கவாதம், அப்புறம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நடக்கும்போது வர தடுமாற்றம், அந்த மாதிரி இதுக்கு தான் நான் மோஸ்ட்லி பார்க்குறேன். இப்போ நான் பார்த்த அளவில் வயசானவங்க எல்லாருமே நம்ம நடக்கும்போது ஏன் தடுமாறுறோம், இங்கேயும் கீழே விழுந்துருமோ அப்படின்ற பயம் எல்லாத்துக்குமே இருக்குது. உங்களில் யாருக்காச்சும் இருக்குங்களா? எத்தனை பேர்த்துக்கு இருக்குது உங்களுக்கு? முக்கால்வாசி எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால் அதை நினச்சி தடுமா அப்படி மாறிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. விடுங்க. இப்போ உங்களே யாருக்கு கம்மி வயசு கம்மி? 64 இருக்குதுலே கூட 86. ஓகே 86. சரி பரவாயில்ல. உங்களுக்கெல்லாம் வயசு ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பயம்லாம் இருக்குது. இப்போ என் வயசு என்னோட கம்மி வயசில் இருக்கவங்களுக்கே நடக்கும்போது கீழே வந்து ரொம்பன்ற பயம் வர அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த லைஃப் ஸ்டைல் மாற்றம்னால பயிற்சி எல்லாம் எதுவும் பண்ணாமல் உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்குறது, அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்கனால அப்படி இருக்குது. அதனால் நீங்கள்லாம் எதுவும் பயப்பட தேவையில்லை. இவ்வளோ நாள் நல்லா வேலை செஞ்சுட்டு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ரெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சில தடுமாற்றங்கள், பயம் இருக்குது. அளவுக்கு வெளியே போய் வர்றது கிடையாது. நம்மளோட ஆக்டிவிட்டி, நடை எல்லாம் குறைஞ்சிருக்கனால உங்களுக்கு அந்த பயம் இருக்குது. அது வந்து நார்மலான விஷயந்தான். அது சில எக்ஸசைஸ் பண்ணாலே நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். அந்த எக்ஸசைஸ்லாம் என்னென்ன மாதிரி பண்ணிக்கிட்டால் நமக்கு இந்த தைரியம் நடக்கும்போது வரும், அதெல்லாம் நான் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிடுறேன். அது போக கீழே விழுகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்றதை நம்ம வரிசையாக பார்ப்போம். கீழே விழுகிறது வயசானவங்களில் அதிகமாக இருந்தாலும் நார்மலாக இருக்கவங்க சின்ன வயசுலேயுமே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவான சின்ன காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, இருட்டில் கண் தெரியாமல் எதாவது பார்த்துட்டு நம்ம மேடு பள்ளத்தில் கால் வச்சா ஸ்லிப்பாகி விழுக வாய்ப்பு இருக்குது. இது வயசானவங்களில் யாருனாலும் விழுவாங்க. அப்புறம் ஏதாவது வழுக்கிற மாதிரி தரை, பாத்ரூமு, தண்ணி ஏதாவது டைல்ஸில் இருக்குது, இல்லை மேட்டில் கால் வச்சுட்டு வலிக்கி விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விழுந்தாலும் விழுந்தது தான். ஆனால் வயசாகும்போது விழுந்தால் என்னென்னா, சின்ன வயசில் விழுந்தால் அவங்களுக்கு எலும்புலாம் அந்தளவுக்கு ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வயசாகும்போது நமக்கு எலும்பு எல்லாம் கொஞ்சம் வீக் ஆகிட்டே வரும், டென்சிட்டி எல்லாம் கம்மியாகிட்டு வரும். அப்படி இருக்கும்போது விழுந்தோம்னா ஃப்ராக்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம எல்லோரும் பயப்படுறோம். இங்கே கீழே விழுந்துட்டா எதுவும் பிரச்சனை ஆயிருமோ அந்த மாதிரி பயப்படுறோம். உங்கள் பயம் நியாயமானது தான். ஆனால் அந்த பயம் வேண்டாம். நம்ம அதை எக்ஸசைஸ் பண்ணி நார்மலாக கான்ஃபிடென்ட்டாக நடந்துடலாம். அது போக வயசாகிறதுனால நம்ம ஒரு சில உடம்புல சில சேஞ்சஸ் மாற்றங்கள் நடக்குது. அந்த மாற்றங்கள்னாலையும் நம்ம அந்த நடை பாதிக்கப்படுது. கொஞ்சம் அந்த பேலன்ஸ்லேயும் பாதிப்பு இருக்குது. அதில் முக்கியமானது என்னென்னா, இந்த சதைகள், எலும்புகள், நரம்புகளில் சில தேய்மானம் நடக்கும் வயசாக. இப்போ நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறோம்னா நம்ம ஒரு சில சதைகள் வந்து வேலை பார்த்து நம்ம உடம்பு இப்படி நேராக பிடிச்சி நிற்கும். அது நம்ம வயசாக என்ன ஆகுதுன்னா, சதையோட பலமும் கொஞ்சம் குறையுது, நரம்புகள் பலமும் கொஞ்சம் குறையுது. நம்ம புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்து நம்ம இப்படி நேராக நிற்கணும்னா சில தசைகள் வந்து வேலை செஞ்சு தான் நம்மளை இப்படி பிடிச்சி நிற்க வைக்கிது. நம்ம வயசாக என்ன பண்ணுது, அது நம்ம கம்ஃபர்டபுளான பொசிஷன். நீங்கள் சும்மா நின்று பாருங்கள், நீங்கள் சூப்பராக நிற்கிறீங்க, பண்ணுறீங்க. சரி போயிட்டு வந்துட்டு செய்வீங்க. சரி அப்படி நம்ம இப்படி நிமிர்ந்து நிற்கிறதுக்கு சில தசைகள் வேலை பார்த்துட்டே இருக்கணும். நம்ம வயசாக அது கொஞ்சம் சோர்வடைஞ்சு நம்மளோட உடல் அமைப்பு இப்படி முன்னாடி வந்த மாதிரி ஆயிடுது. அது எல்லாத்துக்கும் நார்மல் தான். ஆனால் அது சில பயிற்சி பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் நிமிர்ந்த மாதிரி இருக்கலாம். இப்படி நம்ம முன்னாடி போகிறதுனாலையும் நடக்கும்போது முன்னாடி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்னாடி தள்ளுற மாதிரி இருக்கும். இப்படி முன்னாடியே போகிறனால நம்ம அந்த உடல் அமைப்பை மாற்றுறதுக்கான பயிற்சிகளில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதை என்னன்னு பார்த்துட்டு அதை பண்ணணும்.
அது போக சிலருக்கு வந்துட்டு சர்க்கரை நோயால் பாதத்தில் உணர்ச்சி கம்மியாகுது. சர்க்கரை நோய் இல்லைன்னா இடுப்பில் ஏதாவது நரம்பழுத்தம் இல்லை ஏதாவது அது சம்மந்தப்பட்டது உணர்ச்சி கம்மியாகிறதுனாலையும் சிலருக்கு கீழே விழுகிற மாதிரியான பயம் இருக்குது. காலில் வந்துட்டு உங்களுக்கு சென்சேஷன் உணர்ச்சி அதிகமாக தெரியாது. பாதத்தில் உணர்ச்சி கம்மியாகிடுச்சுன்னா நம்ம காலை தூக்கி எங்கே வச்சோம்னா எங்கே வச்சுருக்கோம்னே தெரியாது. அதனால் நம்ம பேலன்ஸ் மிஸ் ஆகி அதனாலேயும் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அந்த காலில் இருக்க உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரியான சில பயிற்சிகளும், இந்த உடல் அமைவு இப்படி போகாமல் இப்படி முன்னாடி நோக்கி போகாமல் அது நேராக வச்சுக்கிற மாதிரியான சில பயிற்சிகளும், அப்புறம் காலுக்கு பலம் கொடுக்குற மாதிரியான சில பயிற்சிகளும் பண்ணிக்கிட்டோம்னா முக்கால்வாசி இந்த நடக்கும்போது இருக்க பயத்தை நம்ம போக்கிடலாம். இதெல்லாம் மற்ற வலி இல்லை வேறு ஏதாவது ஃப்ராக்சர் வேறு மெடிக்கல் கண்டிஷன் எதுவும் சம்மந்தம் இல்லாமல் நார்மலாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இது பண்ணாலே போதும். மற்றவங்களுக்கு வேறு ஏதாவது வலி இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எதுவும் சொல்லுங்கள். நம்ம வலியை குறைச்சிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம தைரியமாக நடக்கலாம், பயம் இல்லாமல் கீழே விழுகாமல். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம்.